கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் சங்கீதம் 34 அதிகாரம் 19 வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, நற்செய்தி ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் ஏராளமா இருக்கிறது. கர்த்தர் கூடவே இருந்து அவனை அந்த துன்பங்களில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்து அவர் விடுவிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யார் இந்த நீதிமான்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தேவ நீதியை பெறுகிறார்கள். தேவ நீதியை பெற்றவர்களுக்கு வருகிற துன்பத்திலே கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை விடுவிப்பார். உதாரணத்துக்கு பார்க்கும்போது, சத்ராக், மேசக், அபேத்நேகோ என்ன சொல்லப்பட்ட 3 வாலிபர்கள் பாபிலோன்ல, அவர்கள் அங்க இருக்கிறதான ஜனங்கள் அங்க இருக்கிற அந்த பாபிலோன்ல இருக்கிற அந்த சொரூபத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனா இவர்கள் செய்தது என்ன தெரியுங்களா? ஒருபோதும் அவருடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல், தேவ வசனத்துல சொல்லப்பட்டது போல வானத்திலும் பூமியிலும் எந்த சொரூபத்துக்கு வணங்க கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அது நிமித்தமாய் அவர்களுக்கு வந்த துன்பம் என்ன தெரியுங்களா? எரிகிறதான அக்கினி சூழலில இவர்களை போடுவார்கள். அதற்கும் அவர்கள் பயப்படாமல், எங்களுடைய கர்த்தர், எங்க தேவன் எங்களை காப்பாற்றவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, நாங்கள் இந்த சொரூபத்திற்கு நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த துன்பத்தில பார்க்கும் பொழுது, பிரியமான தேவச்சனமே, அவர்களை 3 பேரை கொண்டு போய் அந்த எரிகிற அக்கினி சூழலை போட்டார்கள். ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? 4வது நபராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரே இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு சேதமும் நடக்காதபடிக்கு அந்த அக்கினி சூழலிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். பிரியமான தேவஜனமே, அதே போலதான் இந்த உலகத்துல நமக்கு வருகிற எல்லா துன்பங்களிலே, பிரச்சனைகளிலே நம்ம என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? ஏன் கர்த்தர் எனக்கு இந்த சோதனை கொடுத்தார்? ஏன் கர்த்தர் என்னை இப்படி எனக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்லி கர்த்தர் நம்ம நிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒருபோதும் கர்த்தர் பொல்லாங்கினாலும் ஒருவரை அவர் சோதிப்பதில்லை. பிரியமான தேவச்சனமே, ஆகினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரவங்கள் இருக்கிறது. அதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 14 அதிகாரம் 33 வசனத்துல, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆகையினால இந்த உலகத்தில் நமக்கு ஏதாகிலும் கர்த்தர் நிமித்தமாக துன்பங்கள் வரும்போது ஒருபோதும் நாம் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால், நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தரே கூட இருந்து நம்மை விடுவிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிற அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே, தர்மியான வேளையில உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களாகிய எங்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கிறது. இன்றைக்கு நீங்க கொடுக்கிற ஒரு அருமையான நம்பிக்கை, நீங்களே அந்த பிரச்சனை, அந்த ஒரு காரியத்திலிருந்து கூட இருந்து நீர் எங்களை விடுவிப்பர் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக உமக்கே துதி கன மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.